அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் சக்தியுமா. இந்த ராஜமாதங்கி தேவியோட நவராத்திரி இன்றைக்கி ஆரம்பிக்குது இல்லையா? முதல் நாள் வழிபாடு என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த நவராத்திரிக்கு நமக்கு கொலு வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீட்டில் படம், ஷியாமலா படம் இல்லைன்னா மீனாட்சி அம்மன் படம் சிலை இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சொம்பில் ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு தாயை ஆவாகனம் பண்ணி ஒரு கலசம் வைக்கலாம் மாயில வச்சு. அப்படி எதுவுமே எங்களால் வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைப்போம் இல்லையா நம்ம, அதை போல் மஞ்சளை கொஞ்சம் பன்னீர் விட்டு குழப்பி ஒரு குங்குமம் வச்சு அதையே தாயாராக நினச்சி ஒரு தாம்பாளத்தில் ஒரு வெத்தலை வச்சு அது மேலே வச்சுட்டு நீங்கள் அதை அதுக்கு முன்னாடி நம்ம நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சு நம்ம கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்னிலேருந்து குழந்தைங்க இருக்கிறவங்க குழந்தைங்களையும் சேர்த்துக்கிட்டு அவங்களையும் கும்பிட வைங்க. ஏன்னா இந்த நவராத்திரிங்கிறது சரஸ்வதி தேவியோட, இந்த வசந்த நவராத்திரி அன்றைக்கி தான் சரஸ்வதி தேவி அவதரித்ததாக ஒரு வழக்கு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நவராத்திரி அனைவரும் கண்டிப்பாக பயன்படுத்திங்க. சிறந்த புத்தி கூர்மை கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பெயரும் புகழும் செல்வ செழிப்பும் உயரும் என்று இந்த நவராத்திரிக்கு நமக்கு பல பெருமைகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க ராஜமாதங்கியை இன்றைக்கி முதல் நாள் நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த வழிபாட்டை நம்ம மாலை நேரத்தில் தான் எப்போவுமே நவராத்திரி விரதம் இருக்கணும். அந்த மாலை நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு நீங்கள் நைவேத்தியமாக அவங்களுக்கு ஒரு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் எப்போவும் உங்களால் முடிஞ்சதை வைங்க. அதை நீல பயத்தம்பருப்பு சுண்டல் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் வழிபடுறது நல்லது. அர்ச்சனை 108 அர்ச்சனை நான் மந்திரம் போடுறோம்மா, 108 அர்ச்சனை பண்ணிக்கிங்க. மருதாணி இலை இல்லை ஜாதி பூ ரெண்டும் கிடச்சிதுனாலும் சரி, எது கிடச்சிதோ அதை எடுத்து வச்சு 108 இலையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு இலைக்கு அந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இன்றைக்கி லலிதா சகஸ்ரநாமம் படிக்க தெரிஞ்சவங்க படிங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு செல்லில் போட்டுட்டு கேளுங்க. அதை நீல அபிராமி அந்தாதி அப்படின்னு சொல்லுவோம். 100 பாடல்கள் இருக்குது. அது தெரிஞ்சவங்களும் நீங்கள் படிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை நீங்கள் அம்மன் பாடல்களை கேட்டுக்கிட்டு இந்த அர்ச்சனையை பண்ணிக்கிங்க. இதோட மந்திரம் பார்த்தீங்கன்னா, ஓம் க்ளீம் ஸ்ரீ ராஜமாதங்கி தேவியை நமக. அப்படி ரொம்ப எளிமையான மந்திரம். க்ளீம்ங்கிறது பராசக்தியோட பீஜம். நீங்கள் இந்த வரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த மருதாணி இலை ஜாதி மல்லி ஏதோ ஒன்று வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி நம்ம வழிபடுறப்போ நமக்கு அதிகமான புத்தி கூர்மையும் பேரும் புகழும் செல்வ செழிப்பும் கிடைக்கணும் அப்படின்னு வேணும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நல்லா சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடை மேற்கொண்டு இந்த 9 நாளையும் நல்ல முறையில் பயன்படுத்திங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த தாயாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தியுமா.